ஊரு பச்சையா இருக்கணும்னு நம்ம விருப்பப்படுவோம். ஆனா இன்றைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், மேல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, விமானத்துல இருந்து பார்த்தாலும் சரி, இல்ல ரொம்ப உயரத்துல இருந்து போட்டோ எடுக்கிறாங்க, பச்சையாலாம் இல்ல, அப்படியே சிவப்பா இல்ல செம்மண் கலரா அப்படிதான் இருக்கு. பச்சையாகவே ஒரு இடம் கிடையாதுன்ற மாதிரிதான் இன்னைக்கு நிலைமை. உலகம் முன்னாடி பார்க்கும்பொழுது நீல கலர்ல உருண்டையா இருக்குமா, அந்த பழைய போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது உலகமே அப்படியே நல்ல தண்ணியா, தண்ணி இருந்தா தானே நீரின்றி அமையாது உலகுன்றாங்க. உலகத்துல வந்து கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கக்கூடிய 70% மேல தண்ணி தான் இருக்கு. கடலும் தண்ணி, ஆறு, குளம் இதெல்லாம் தான் இருக்குமா. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. தண்ணீர் இல்லாத ஒரு உலகம், ரொம்ப அப்படியே பசுமையாக இருந்த அந்த உலகம் கிடையாது அப்படின்றாங்க. அப்போ எப்படி அந்த ஊர் இப்படி ஆச்சுன்னா, மரக்கன்றுகளை நடுவது குறைஞ்சு விடுது. முன்னாடி எல்லாம் நம்ம வீடே ஒரு தோப்புக்குள்ளதானே இருக்கோம். இப்ப எப்படி இருக்கு, தோப்பை எடுத்துட்டு வீடு கட்டிக்கிறோம். அப்படிதான் ஒரு இடம் இருக்கு, காட்டு பக்கத்துல வீடு இருக்கும், இப்ப காட்டுக்குள்ளேயே வீடு இருக்கு. அப்ப அங்க மரக்கன்றுகள் எப்படி இருக்கும், இல்ல மரம் இருக்காது. அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்க, கண்டிப்பாக சூடு அதிகமா இருக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. சில நாள்ல தண்ணி வரமாட்டேங்குது, மழை பெய்தால் நமக்கு தண்ணி இல்ல, ஆத்துல தண்ணீர்னா நமக்கு நல்ல குடி தண்ணீர் கிடைக்கும். சில ஊர்ல எல்லாம் தண்ணியே கிடையாது, மழையே பெய்யாது, ஏன்னா மரமே இருக்காது. அதனால நாம மரக்கன்றுகள் என்பதை நட்டு அதை பசுமையாக வளர்க்க வேண்டும். அப்படி இருந்தாதான் இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம், நாளைக்கு இன்னும் அதிகமான கஷ்டம் ஏற்படும். நம்ம பசங்களுக்கு தண்ணி இல்லாம ஒரு நிறைய தூரம் நடந்து தண்ணி கொண்டு வரக்கூடிய நிலைமை இருக்குமா. ஏன்னா இப்ப குழாவை திறந்தா தண்ணி வரணும், அதான் நம்மளுக்கு வீட்டு குழாவை திறந்தா தண்ணி வரணும். இல்ல போய் பக்கத்துல போய் ஒரு குளத்துல இருந்தோ கிணத்துல இருந்தோ சேர்ந்துனா தண்ணி வரும்வாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நிலத்து கீழேயும் தண்ணி இல்ல, நம்ம மரம் இல்லாததுனால மேல இருந்து பெய்யுற மழையும் குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அதான் உண்மையான விஷயம். நிறைய மழை பெஞ்சிட்டு இருந்தது, இப்ப அவ்வளவு கிடையாது, கம்மியா தான் இருக்கு. அப்போ விவசாயம் பாதிக்கிறது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. அதனால நம்ம பூமிய திருப்பி நம்ம பச்சையா கொண்டு வரணும். இப்ப வரைக்கும் இப்ப போட்டோல பார்க்கும்போது பச்சையெல்லாம் இல்ல, வெறும் அப்படியே காஞ்சி போய் கிடக்குது. ஆனா பச்சையா கொண்டு வரணும்னா இந்த மாதிரி காடுகளை உருவாக்க வேண்டும். இப்ப சில ஊர்ல எல்லாம் என்ன பண்றாங்க, இடம் கிடையாது, சில ஊர்ல இடம் இல்ல. எப்படி என்ன பண்றாங்க, ஜப்பான் மாதிரி ஊர்ல எல்லாம் இவ்வளவுதான் ஊரே, அதுல அவங்களுக்கு காடு இல்லாததுனால குறுங்காடுன்ற ஒரு அமைப்பை கொண்டு வராங்க. குறுங்காடுன்னா ஒரு சின்ன இடம், அந்த சின்ன இடத்துக்குள்ள ஒரு 1000 கண்ணு இல்ல 10,000 மரக்கன்று நட்டுட்டு அந்த மரக்கண்ணுல இவ பக்கத்துல இங்க ஒண்ணுன்னா இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, அப்படி நட்டுட்டா என்ன ஆகும், எப்படி வளரும், இடிச்சு அடிச்சு போட்டுக்கிட்டு ஒரு 10 மரக்கன்று நடுறாங்கன்னா அதுல ஒரு 4 தான் பிழைக்குமா. ஆனா அந்த மாதிரி போச்சு, வேற வழியில் அவங்க காடு கொண்டாந்து ஆகணும், மழை வேணும் அப்படின்றதுனால அந்த குறுங்காடுகளை உருவாக்குறாங்க. சென்னை போன்ற நகரங்கள்ல கூட அந்த குறுங்காடுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதுனா, காடு என்பதில்லை, பசுமை என்பதில்லை, பச்சையாவே இல்லை, மரங்கள் இருந்தாதான் தண்ணி வரும். அப்ப இந்த மரம் இல்லாம என்ன பண்றது, சரி இருக்கிற அந்த சின்ன இடத்துல ஒரு லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டுட்டு அதை எப்படியாவது அதுலயே அடிச்சு புடிச்சு வளர்ந்துக்கிட்டோம். வளர்ந்த அப்புறம் கொஞ்சமாவது மழை பெய்யும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அப்படி குறுங்காடு உருவாக்குறாங்க. ஆனா இங்க வந்து நான் இங்க இந்த மேல்பாலூர் கிராமத்துல, இந்த பாலூர் கிராமத்துல பார்க்கும்போது அவ்வளவு மன நிறைவாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஏக்கர் கணக்குல நீங்க அதை எடுத்து அந்த இடத்துல வந்து நீங்க மரக்கன்றுகளுக்கு நிறைய இடம் விட்டு அது வளரத்துக்கு ஏற்ப இடம். ஒரு சின்ன ரூம்ல 10 பேர் இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப இது நீங்க ஒரு எல்லா மரக்கன்றுகளும் நன்றாக வளருவதற்கு அந்த கேப் எல்லாம் விட்டுட்டு இத்தனை மரக்கன்றுகளை நீங்கள் வைத்திருப்பது மிகப்பெரிய சாதனை. அது வந்து யாருமே செய்ய முடியாது. இதை பார்த்து மத்த ஊர்ல கத்துப்பாங்க கண்டிப்பா, ஐயோ நம்மளே இதை செய்யணும், நம்ம ஊர் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு இடம் வேணும். அப்படி இருந்தாதான் நிலத்தடி நீரும் கிடைக்கும், மேல இருந்து மழையும் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை எல்லாருக்கும் நீங்க புரிய வச்சிருக்கிறீங்க. அதனால இந்த கிராம மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மரக்கன்றுகளை நீங்க வச்சதுனால கண்டிப்பாக ஒரு 5 வருஷத்துல இது நல்லா வரும். அப்ப வந்து உங்களுக்கு நிழல் கொடுக்கும், கனி கொடுக்கும், நிறைய பறவைங்க வரும். இதெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் பெரிய பசுமையாக இந்த ஊர் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தண்ணி இருக்கும், நல்ல தண்ணி கிடைக்கணும்ல. தண்ணியை காசு போட்டு எப்படி வாங்க முடியும், நல்ல தண்ணி இருக்கு, நமக்கு பிரச்சனை இருக்காது, நம்ம பசங்க ஹெல்த்தியா இருப்பாங்க. நம்ம வாழ்வதை யாருக்காக வாழணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நல்ல சுவாசம், நல்ல காத்து கிடைக்கணும், நல்ல சுத்தமான தண்ணீரை குடிச்சிட்டு அவங்க நல்ல சுகாதாரமா நல்ல வலுவா உடல்நிலையும் நல்லா இருக்கணும், மனநிலைமையும் நல்லா இருக்கணும்ன்றதுக்கு தான் நம்ம வாழறோம். அப்படிப்பட்ட பசங்களுக்காக தான் நீங்க நட்டு வச்சிருக்கீங்க.
இன்னைக்கு இந்த மரக்கன்றுகளை நீங்கள் நட்டிருப்பது நாளை நம் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அவங்களுக்கு சுகாதாரமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைக்கு இது வந்து நீங்க போட்டிருக்கிறீங்க விதை. இதை நீங்க பசங்க மாதிரி தான் நம்ம பார்க்கணும். நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறோம், பார்த்து பார்த்து வளர்ப்போம். அதே போல ஒரு மரக்கன்றுகளையும் நீங்க எல்லாரும் தத்து எடுத்துட்டு பார்த்து வளர்க்க வேண்டும். அதனாலதான் எல்லாரும் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. இதை ஒரு 5 வருடங்கள் கழித்து வரும்போது இது மிகப்பெரிய காடாக, மிகப்பெரிய தோப்பாக இது இருக்க வேண்டும் என்று உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறார்கள். ஏன்னா நீங்க அதை பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை தான். எப்பயுமே நாங்க பசுமை தாயகம் சார்பாக நாங்கள் மரக்கன்றுகளை நடும்பொழுது ஒரு பள்ளிக்கூடத்துல தான் வைப்போம். ஏன்னா அந்த குழந்தைங்க பாத்துக்குவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், இது நம்ம வச்ச மரம் நல்லா வளரணும் அப்படின்னு பாத்துப்பாங்க. அவங்க வச்சோன்னா அவங்களுக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுப்பாங்க, சான்றிதழ் கொடுப்பாங்க. நீங்க வச்ச மரம், அதுங்க பசங்க படிச்சுட்டு வெளில போகும்போது அவங்களுக்கு சான்றிதழ் கிடைக்கும், நீங்க நல்ல மரக்கன்றுகளை வைத்து இது இவ்வளவு தூரம் உயரமா வளர்த்திருக்கிறீங்க அப்படின்ட்டு. அதே போல உங்களுடைய குழந்தைகளுக்காக தான் நீங்க வச்சிருக்கிறீங்க, அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா நான் நிறைய இடத்துங்களுக்கு போகும்போது சொல்லுவாங்க, இதை நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கூடத்துல நீங்க வச்ச மரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட செய்து ஒரு போட்டோ அவங்க எடுப்பாங்க. நான் அந்த மரக்கன்றுகளை வைக்கும் போது அது சின்னதா இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த மரக்கன்று வளர்ந்து மரமாகிய பின்பு அந்த நிழல்ல நாங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருப்போம். அப்போ ஒரு போட்டோ எடுப்பாங்க, ஒரு புகைப்படம் எடுப்பாங்க. அதே மாதிரி மருத்துவர் அன்பணி அவர்கள் கூட நிறைய ஊருக்கு போவாங்க. அப்போ வந்து அந்த மரக்கன்று வளர்ந்த இடத்துல நின்று போட்டோல இப்ப கூட சமீபத்துல அந்த மாதிரி செய்தாங்க. ஒரு இடத்துல வந்து அவர் வைத்த மரக்கன்று வந்து இன்னைக்கு பெரிய மரமாக இருக்குது. அங்க ஒரு போட்டோ எடுத்தாங்க. அந்த மரக்கன்று நடும்பொழுது அந்த போட்டோல ஒரு சின்ன குழந்தை கூட இருந்தது. அந்த குழந்தை இன்னைக்கு வளர்ந்து அதுக்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த பொண்ணுக்கு, அதோட சேர்ந்து ஒரு போட்டோ. ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம்லாம். அந்த மாதிரி இன்னொரு 5 வருடங்கள் கழித்து இது வளரும்பொழுது நானும் ஒரு முறை வந்து இங்க வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு போவேன் அப்படின்னு நானும் விருப்பப்படுறேன். அதனால நீங்க நல்லா பாத்துக்கோங்க. எப்பெல்லாம் முடியுதோ இதை பத்தி எனக்கு உங்களுடைய புகைப்படங்களை அனுப்புங்க. நாங்க இதை பாருங்கம்மா இப்ப வளர்ந்துருக்குது, நல்லா இருக்கு, நீங்க நீங்க நான் துவைக்க வச்சுட்டு போறேன். இதை நம்மளாம் குழுவாக தேர்ந்து செய்யறோம். நான் துவைக்க வைக்கிறேன், நான் ஒரு மரக்கன்று வச்சேன் அப்படின்றத விட நம்ம எல்லாம் ஒரு டீம் தானே. நீங்க நல்லா ஒரு டீம்ல தானே இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒரு குழுவாக இதை நம்ம பாதுகாத்து வளர்த்து நம்ம பிள்ளைகளுக்கு, வருங்கால சந்ததியினருக்கு இந்த மரங்களை பாதுகாப்பாக விட்டு செல்வோம். அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய வருங்காலத்திற்காக தான் நம்ம இதை செய்யறோம். மனதில் வைத்துக்கொண்டு நம் பிள்ளைகள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும். நம் குழந்தைங்க ரொம்ப நல்லா, ரொம்ப சுகாதாரமாக இருக்கணும். அவங்க ரொம்ப அவங்களுடைய உடல் நலம் நல்லா இருக்கணும். நல்ல காத்து, நல்ல தண்ணி, நல்ல இடம். இந்த சுத்தி பார்த்தா அவ்வளவு மலையும் அவ்வளவு அழகா இருந்தது. யாரு பர்வத மலை, இந்த பர்வத மலைக்கு மேல எல்லாம் போறது ரொம்ப கஷ்டமாம. யாரையெல்லாம் போயிருக்கீங்களா? எல்லாருமே போயிருக்கீங்களா? சூப்பர். நடக்கவே முடியாதுன்னாங்க, படி போட்டிருக்காங்க. அதுவே கூட போட்டோல பார்த்தா அவ்வளவு பயங்கரமா இருக்கு. அது கஷ்டப்பட்டு ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. நீங்களாம் எப்படி போனீங்கன்னு தெரியலையே. பரவாயில்ல. இந்த மலையா? ஆமா, இதெல்லாம் இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்காங்களா, அதே பெரிய விஷயம் தான். வேற யாராவது அதையும் போட்டுக்கிட்டு எடுத்து அனுப்பிச்சிடாத. மரம் இருந்து மழை இருந்தது, இன்னைக்கு மழை இல்ல, அப்படி இது இருந்தது அப்ப இப்ப இல்லைன்னு சொல்ற மாதிரி நிலைமை தான் தமிழ்நாட்டுல பாதி. ஆனா பரவாயில்ல, இந்த மழையை நீங்கள் பாதுகாத்திருக்கிறீர்கள். அதே போல இந்த காடையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக நீங்க செய்த இந்த விஷயம் மிகப்பெரிய வளர்ச்சியை நம் பிள்ளைகளுக்கும் நம் குழந்தைகளுக்கும் கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு, ஒரு 22 கிராம சபை தீர்மானம்னு ஒண்ணு இருக்கு. கிராம சபையில யார் யாரெல்லாம் மெம்பர்? எல்லாரும் தான் மெம்பர். யார் யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்க? ஓட்டு போடுற அனைவரும் கிராம சபையில மெம்பர். தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? தெரியுமா தெரியாதாமா? தெரியும்ல. எல்லாரும் அப்ப கிராம சபை மெம்பர். நீங்களாம் கிராம சபையில கூட்ட போட்டா நீங்களா போய் உட்காரலாம். நீங்களாம் எல்லாரும் ஆதரவா கையெழுத்து போடணும். எதுக்கு? உங்களுடைய ஏரியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நீங்க கையெழுத்து போடணும். ஏன்னா அந்த ஏரி பாதுகாத்தாதான் நமக்கு தண்ணி இல்லையா? விவசாயமா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், நல்ல தண்ணீர் அதெல்லாம் நமக்கு வேணும்னா நம்ம நீர்நிலைகளை நாம் பாதுகாக்கணும். நம்ம தண்ணி, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற நீர்நிலைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அது 22 என்னைக்கே வர வெள்ளிக்கிழமையா? அடுத்த வெள்ளிக்கிழமை தானே. அடுத்த வெள்ளிக்கிழமை கிராம சபை கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துல எல்லாருமே நாங்கள் எங்களுடைய ஏரியை பாதுகாக்க வேண்டும் அதை அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதுல நீங்க கையெழுத்து போடணும். எல்லாருமே அதுல மெம்பர். கிராம சபையில ஓட்டு போடுற அனைவருமே
அதுல உறுப்பினர்கள் தான். அவங்க எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. உங்களுடைய நீர்நிலைகளை பாதுகாக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. உங்களுடைய மரங்களையும் உங்கள் வனங்களையும் பாதுகாக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. அதே போல இந்த மலைகளை பாதுகாக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது என்று கூறிக்கொண்டு அவற்றையெல்லாம் பாதுகாத்து நம் வருங்கால குழந்தைகளுக்கு அதை நாம் நல்லபடியாக விட்டு செல்வோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி இந்த கிராமத்துக்கு வந்து உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்த பசுமை தாயகத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து நிர்வாகி சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய தலைவி நம்ம ஊருக்கு வரும்பொழுதே நமக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியோட வந்திருக்காங்க. கடந்த முறை மருத்துவர் சின்னையா அவர்கள் இந்த வழியாக செல்லும் பொழுது நம்முடைய கூட்டுரோட்ல நின்று அவர்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசினாங்க. நம்ம ஊர் பொறுப்பாளர்கள் எல்லாம், என்னப்பா இருட்டா இருக்கு அப்படின்னு, லைட் இல்லைங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய கூட்டுரோடுக்கு ஐமாஸ் லைட் மருத்துவர் சின்னையாவுடைய சொந்த நிதியிலிருந்து வழங்கப்பட்ட இன்னும் கிட்டத்தட்ட 1 மாத காலத்துல நம்ம கூட்டுரோட்ல பிரகாசமா வெளிச்சமா இருக்கக்கூடிய ஏற்பாடை செய்து தர ஒரு வாய்ப்போடு நீங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வகை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க என்பதை நாமும் ஒரு முறை மிக மகிழ்ச்சியோடு வரவேற்று கைதட்டி அவருக்கு ஒரு நன்றி. 8 லட்சம் ரூபாய் செலவுல அந்த ஐமாஸ் லைட் இன்னும் 1 மாச காலத்துல நம்ம ஊர்ல இருக்க போகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு நன்றி உரையாக